ஹாய், வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். ஒரு 2 சின்ன வெங்காயம், 2 தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தாளிப்புக்காக கருவேப்பிலை மல்லி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து 1/2 kg சிக்கன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 5 தக்காளி, சின்ன தக்காளியை நாட்டு தக்காளி, ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயத்தை எடுத்து 1-2 அந்த மாதிரி குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு 2 சில்லு தேங்காய், கொஞ்சம் சோம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அவ்வளோதான். இது போட்டு இதை அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஹோம்மேடு தான். மிளகாத்தூள், இது மல்லித்தூள். எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நான் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த கசகசா கொஞ்சம் போட்டிருக்கேன். அவ்வளோதான். நல்லா காஞ்சிருச்சு. இந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது நம்ம கடாயிலே செய்யலாம். ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தனால அதனால சீக்கிரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி குக்கரில் வச்சுருக்கோம். இல்லைன்னா நாங்கள் குக்கரில் செய்ய மாட்டோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டுவிட்டு அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம போட்டது எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் போடுறாங்க. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கன் எடுத்து போடுறாங்க. இது நம்ம குழம்பாவும் வச்சுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வைக்க சொன்னதுனால இன்னைக்கு அம்மா தான் செய்கிறாங்க. செமி கிரேவி மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா கறி வதங்கி வந்துருச்சு. இது ஒரு 3/4 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் போடுறாங்க. இது ஹோம்மேடு தான், ரொம்ப உரப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் 3/4 டீஸ்பூன் போட சொன்னேன். ஒரு டீஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் போடுறாங்க. அப்புறம் இன்னொரு 1/2 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் போடுறாங்க. நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் அந்த பேஸ்ட் எடுத்து ஊத்துறாங்க. அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கிளறி குக்கரை மூடி வச்சிட வேண்டியதான். குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்தா கமகமன்னு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். சிக்கன் கிரேவி ரெடி.